welcome back to my channel Me and Mine by Monisha. இன்னைக்கு எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோர்ஃபக்கான் பீச். ஸோ இங்கேருந்து ஒரு போட் பிடிச்சி ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஃபன் பார்ட்டிங்க. ஸோ இப்போ தான் போட்டில் எல்லாம் பேசிட்டு வந்தாச்சு. காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டில் போட்டு அங்கேருந்து அந்த ஐலாண்ட் போகிறோம். ஸோ அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக நெட்வொர்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஐசோலேட்டட் ஐலாண்ட். பட் எனக்கும் தெரியாது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் போகிறது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வந்து. ஸோ இப்போ தான் லக்கேஜஸ் கார்லேருந்து எடுத்து எல்லா திங்ஸும் நாங்கள் போட்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹோல் டே அந்த ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் சாப்பிட்டு. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராக்கி மவுண்டன் பக்கத்தில் பீச். மோஸ்ட்லி இந்த சைடெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு ராக்கி மவுண்டன் பக்கத்தில் ஃபுல்லாக பீச்சஸ். ரொம்ப காமாக இருக்கும். மார்னிங் அரவுண்ட் 8 o'clock இருக்குது இப்போது டைம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வழியாக நம்ம வந்து ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ ஹோல் டே நம்ம ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து போட்டுக்கு வந்து லக்கேஜஸ் எல்லாம் லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஐசோலேட்டடாக இருக்க போகுதுன்றதுனால நாங்கள் அந்த போட் பர்சன்ட்டு நான் எங்களை வந்து 3:34 பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லோரும் போட்டில் ஏறியாச்சு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஸோ எல்லா திங்ஸும் ஏற்றியாச்சு வண்டிக்குள்ளே. ஸோ ஃபைனலாக ஐலாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் ஒரு 5 ஃபேமிலி வந்திருக்கோம். இங்கே சுத்தமாக நெட்வொர்க் கிடையாது மொபைலில். ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஐலாண்ட். பார்த்திங்கன்னா கோரல்ஸ் எல்லாம், லைவ் கோரல்ஸ் எல்லாம் ரொம்ப ரீச்சபிளாக இருக்குது டிஸ்டன்ஸில். ஸோ நான் அதுவும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ டென்ட் எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஸிபோ மாடல் இது செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செட் பண்ணியாச்சு டேபிளில். எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வந்திருந்தோம். மிச்சதெல்லாம் வந்து இங்கே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்க்கலாம். இப்போது பொட்டேட்டோ பன் என் ஃப்ரெண்டு ஸ்ருதி பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே. இது தில் பசன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராய்சன் சாக்லேட் ஃப்ளேவர். அண்ட் திஸ் இஸ் தேப்லா மசாலா சப்பாத்தி.
ஆக்சுவலி பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் ட்ரம் ஸ்டிக் வீட்டில் மேரினேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ அது கூடவே வந்து வெஜ் வந்து மஷ்ரூம், பேபி பொட்டேட்டோ, கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக இருக்குது. இங்கே நிறைய வந்து கிராப்ஸ், ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து போட்டில் இங்கே வந்துட்டு போகிறாங்க. பட் இந்த பிளேஸ்க்கு வரல, பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. பட் இங்கேயே யாருமே கிடையாது. பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ ஃபோன் கால்ஸ் என்ன எதுவுமே இல்லை. ஸோ ஹோல் டே இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா கிளைமேட் வெதர் வந்து நல்லாயிருக்கு. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுனால கொஞ்சம் நேரம் தான் குழந்தைங்க விளையாட முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இப்போ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. எக்ஸப்ட் அந்த அலையோட சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்கல இங்கே. Buffer fish. Come this side. You can see both eyes and from the front. Buffer fish. Very good. No, don't touch. Don't touch. It's very poisonous. Is it? Yeah. ஜெல்லி ஃபிஷ். இது வந்து பேபி ஜெல்லி ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஷோரில். இது ஆக்சுவலாக கொஞ்சம் பாய்சனஸ் தான். பட் இது ரொம்ப பேபின்றதுனால நான் கையில் பிடிச்சிருக்கேன். இன்னொரு சிக்கன் மேரினேட்டட் பார்பிக்யூ ஆகிட்டே இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல். என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் பண்ணுறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட். இந்த மாதிரி ரொம்ப ஜூஸியான, டேஸ்டியான ஒரு சிக்கன் வந்து நாங்கள் வெளியில் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ரஞ்சிக்கிட்டே கேட்கலாம். ஸோ ரஞ்சித், இந்த சிக்கன் மேரினேட்டட் இதுக்கு பேர் என்ன, இது எப்படி பண்ணுறது ரெசிபி நீங்களே சொல்லிடுங்க. இது வந்து சிக்கன் ஷாஷ்விக். இட்ஸ் a Russian dish. For 1 kg of chicken you can add 2 spoons of vinegar and 1 spoon of pepper. Or if you want to reduce the spiciness, you can reduce the quantity of pepper you are going to add into it, and salt a bit, and little bit of onion and little bay leaf. Onion is chopped one or? You need to put the chopped one. Mix this up, and you should keep this for not less than 6 to 7 hours. After that you can bring it and you can barbecue it. It's same like doing a barbecue, but it's a Russian dish. Kids will enjoy. It's not that spicy and it's very tasty to have. So இது வந்து பார்பிக்யூ பண்றதுக்கு தான் நல்லா இருக்குமா, இந்த சிக்கன் இல்ல வீட்ல நார்மலாவே பண்றதுக்கு நல்லா இருக்குமா? I have never tried to prepare in the home, but I think you can try in home also to cook this with a normal way of cooking. But don't need to add the oil, but other than that you can put it on a pan and you can fry it up. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வீட்டில் எப்படி வரும்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் பார்பிக்யூ ட்ரை பண்ணுறதா இருந்தால், வெளியில் போய் பண்ணுறதா இருந்தால் இந்த பர்டிகுலர் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ட்ரம் ஸ்டிக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் அந்த சிக்கன் பீஸ் ட்ரம் ஸ்டிக். ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. ஸ்பைசியெல்லாம் அவ்வளோ இல்லை, பட் அந்த பே லீஃபோட ஸ்பைஸ் அண்ட் பெப்பர் பவுடர், வினிகர் எல்லாம் சேர்த்து சூப்பர் யம்மியாக இருக்குது. ஸோ இப்போ 4 o'clock ஆகிடுச்சு ஈவினிங். ஸோ எல்லாமே கேம்பிங் எல்லாம் முடிஞ்சது இப்போதைக்கு. ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ போட் வரும், போட்டில் ஏறி இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே க்ளீன் அப் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கார்பேஜ் பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். பார்த்திங்களா, நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் நம்ம அந்த இடம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டா பீச்சஸும் நீட்டாக க்ளீனாக இருக்கும்.